இறைக்குடில். வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீ காமாட்சி சமேத ஸ்ரீ சௌனகேஸ்வரர் என்கிற காஞ்சீஸ்வரர் கோயிலை பார்க்கலாம். இந்த கோயில் காஞ்சிபுரத்து முதல் சிவன் கோயில் என்று நம்பப்படுகிறது. ஆதலால் இறைவரை காஞ்சீஸ்வரர் என்று அழைக்கிறார்கள். ஒருமுறை சௌனக முனிவர் தன் மலநோயிலிருந்து விடுபட இங்கு சிவலிங்கத்தை நிறுவி பூஜை செய்து முக்தி எய்தினார் என்பது தலவரலாறு. கோயில் தீர்த்தம் சகோதர தீர்த்தம். அக்னி தேவன் இக்குளத்தருகே ஒளிந்து கொண்டு வருண பகவானிடம் தன்னை ஒருவருக்கும் காட்டக்கூடாதென்றும் எனக்கு நீ சகோதரன் அல்லவா என்றும் பிரார்த்தித்து ஒளிந்திருந்ததால் இக்குளம் சகோதர தீர்த்தம் என பெயர் பெற்றது. இந்த கோயில் காஞ்சி புராணத்தில் உட்கோயிலாக சொல்லப்பட்டுள்ளது. கோயிலுக்கு ராஜகோபுரம் கிடையாது. பலிபீடம் மற்றும் நந்தி மண்டபம் மூலவர் மண்டபத்திற்கு வெளியில் அமைந்துள்ளது. மூலவர் கர்ப்ப மண்டபம் சிறியதாகவும் மிக அழகாகவும் இருக்கின்றது. பிராகார கோஷ்டத்தில் விநாயகர், தட்சிணாமூர்த்தி, விஷ்ணு, பிரம்மா, துர்க்கை ஆகியோர் உள்ளனர். பிராகாரத்தில் ஹனுமான் சந்நிதி ஒன்று உள்ளது. சண்டிகேஸ்வர சன்னதி. மூலவர் கர்ப்பகிரகத்தில் மூலவருக்கு முன்பு விநாயகர் மற்றும் வள்ளி தெய்வ யானையுடன் முருகன் காட்சியளிக்கிறார். மூலவர் சௌனகேஸ்வரர் மிக அழகாக கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார். மூலவருக்கு பின்னால் சிவன் பார்வதியுடன் இருக்கும் சிற்பத்தை காணலாம். இதுவே இந்த கோயில் மிகவும் பழமையானது என்பதற்கு சான்று. இந்த கோயில் காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் தானப்பன் தெருவில் உள்ளது. கோயிலின் இருப்பிடத்தை வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கூகுள் வரைபடம் இணைப்பு மூலம் கொடுத்திருக்கேன், பாருங்க. இப்ப போல எப்பவும் தொடர்ந்து சேனலை பார்த்துட்டே வாங்க. வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். இறைக்குடில்.